தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் நான் வணங்கும் நேசிக்கும் மாண்பு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி கிடையாது. என் தொண்டர்கள் உறுதியா உண்மையாக சொந்த காசு உழைப்பு தான், எல்லாம் சொந்த காசு உழைப்பு. நான் எதுவுமே எதிர்பார்க்காதவங்க, நான் ஆட்சிக்கு வராதவங்க. ஆகஸ்ட் 25 இந்த ஆகஸ்ட் மாசங்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கு ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி அப்படின்னு நான் ஒரு 7-8 வருஷமா நான் கேப்டன் ரசிகன் சின்ன வயசுல இருந்து ஒரு கட்சி செயல்பாடா ஒரு 7-8 வருஷமா இந்த ஆகஸ்ட ஒரு தீபாவளி பொங்கலா பார்த்து இன்னைக்கு மேக்சிமம் நிறைய பேர் சொல்றது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படியே கரைஞ்சிருச்சு, ஒழுங்கிருச்சு, இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையை சொல்ல போனா எங்களது ஒரு மேற்கு பகுதி மாவட்டம் அப்படி இருக்கிற எங்க இதுல கூட மாசத்துல ஒரு மீட்டிங் போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் கலந்து மீட்டிங்லேயே. அப்படி அந்த தொண்டர்கள் உண்மையுமே கேப்டனுங்கிற ஒரு பேருக்காக அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் இந்த ஒரு 7-8 வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாசம் வருதுன்னா அந்த ஆகஸ்ட் இப்போ ஒரு 10ஆம் தேதிக்குள்ள ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த 10ஆம் தேதியில இந்த ஆகஸ்ட் 25 எப்படி எப்படி செலிப்ரேட் பண்றீங்க, என்ன பண்ணணும், கொடியேற்று விழா, கொடி கம்பங்கள் புதுசா போடுறது, பள்ளியில நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை பண்றது, அன்னதானம் போடுறது, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அந்த ஒரு 8 வருஷமா ஒரு ஃபிளக்ஸ் வைப்பேன், அந்த இடத்துல கொடியேற்றுவேன், அங்க இருக்கிறவங்களுக்கு இனிப்புகள் கொடுப்பேன், இந்த மாதிரி இது பண்ணுவோம். இந்த வருஷம் டபுள் ட்ரீட்டா ஒரு விஷயம் மேக்சிமம் எல்லா மீடியாவிலையும் வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே நான் ஒரு சினிமான்னு பார்க்கும்போது என் கேப்டனா நான் முதலா பார்த்தது கட்டுப்பட போறிய பெரிய திரையில கேப்டனை பார்த்தது. அப்போ பயங்கர ஒரு க்ரௌடு, கிட்டத்தட்ட எங்க ஊர்ல மட்டுமே ஒரு 50-60 பேர் நாங்க நடந்து வருவோம். அவ்வளோ ஒரு கூட்டமா இருக்கும். ஒரு திருவிழா மாதிரி அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு ஆரவாரம். அப்ப இந்த கேப்டன் பிரபாரன் தியேட்டர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாக்கம் இருந்துச்சு. ஏன்னா கேப்டனுடைய நேம் அந்த கேப்டன் பிரபாரங்கிற ஒரு அடையாளமா அப்பதான் வந்திருக்கு. அப்போ இந்த கண்ணுப்பட போதையா, சொக்கத்தங்கம், தவசி இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு ஒரு உற்சாகமும் ஆரவாரமும் தங்களோட ரசிகர்களுக்கு இருக்கும்போது அந்த நேம் கொடுத்த படம் அது இப்போ வரைக்கும் ரஜினிக்கு ஒரு பாட்சாங்கிற மாதிரி கேப்டனுக்கு ஒரு கேப்டன் பிரபா, அது ஒரு ஐடென்டிட்டியா இருக்கு. அப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சு. அதுக்கு இப்போ வர்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதி எங்கள் கேப்டனின் கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸ் பண்றாங்க. புதுப்பிச்சு கலர்லாம் எடிட் பண்ணி சவுண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணி இப்போதைக்குள்ள ஒரு சவுண்ட் எஃபெக்டோட ரீரிலீஸ் பண்றாங்க. இப்போ கடைசியா முடிஞ்ச படைத்தலைவர், அது கேப்டனோட பையனோட படம், சண்முக பாண்டியன் நடிச்ச படம். அதுவே கேப்டனுடைய தொண்டர்கள் அவ்வளோ ஒரு உற்சாகமும் ஆரவாரமும் படுத்தி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. அது போக தளபதி நடிச்ச படம், அதுல ஏதோ ஒரு சின்ன கேப்டன் வருவாருன்னு சொன்னாங்க. நாங்க பயங்கரமா எதிர்பார்த்து போனதுல ஒரு சின்ன ஏமாற்றம். அது இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்ன ஏதுன்னு தெரியாம அது கம்மியாத்தான் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. இப்ப கேப்டன் பிரபாரன் படம் ரிலீஸ் பண்றாங்க. எவ்வளோ ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு திருவிழா கோலமாக தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கு இருக்கும். கேப்டனுடைய பர்த்டேக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால ரிலீஸ் ஆகுது. கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு நான் ஒரு இந்த கட்டவுட் பிளக்ஸ்ல வைக்கும்போது என்ன சார்ந்திருக்க என் தம்பின்ட்டு இது மாதிரி நம்ம அந்த வல்லரசு பேரு வாஞ்சிநாதன், அப்புறம் நரசிம்மா, இந்த படங்கள்ல வர மாதிரி கேப்டனோட போட்டோ போடலாம். ஏன்னா எங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா கட்சியை விட கேப்டனுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது அந்த அந்த போட்டோவில் போடும்போது அட்ராக்டிவா இருக்கும். கேப்டன் பிரபாரன் போட்டோ எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் இது அரசியல் சார்ந்தது, நம்ம அப்படி பண்ணா நம்மளை இது பண்ணுவாங்க,
அது பண்ணக்கூடாது. ஆனா எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. கேப்டன் நம்மள திரையில பார்த்துதே நம்ம ஃபர்ஸ்ட் ரசிக்க ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் வாஞ்சிநாதன் மூஞ்சில குத்திட்டு வாஞ்சிநாதன்டா அப்படிங்கிற டைலாக் பேசிட்டுல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி அநேகமா அந்த கேப்டனோட டைட்டில்ல கேப்டன் பிரபாகரன் இந்த ஸ்டில் வரும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் எல்லா ட்ராக்ஸ்லயும் ஆகஸ்ட் 25, ஆகஸ்ட் 22 இந்த 2 நாளுமே அநேகமா திரையரங்குலயும் ஒவ்வொரு ஊர்களிலையும் கேப்டனுடைய தொண்டர்கள் ஒரு திருவிழா கோலம் போட போறாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாம இந்த ஆகஸ்ட் 25க்கு தளபதி விஜய் அவர்களோட மாநாடு. இந்த மாநாட்டுல ஒரு சின்ன தகவல், அது உண்மையா பொய்யான்னு தெரியல, நல்லதா கெட்டதான்னு தெரியல. தளபதியோட கட்சியில எங்க கட்சி கூட்டணி சேர போகுதுங்கிற ஒரு செய்தி. அது என்னன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் நல்லது நடந்தா சந்தோஷம். நன்றி, வணக்கம். வாழ்க கேப்டன், வளர்க தேசிய மக்கள் கழகம்.